நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களில் ஆனதான் அந்த உடம்பு. அது நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் நோய் என்று வரும். அப்படி இருக்கும்போது ஒரு முனிவர் பெருமான் ஒருவருக்கு ஒரு காலத்தில் ஒரு நோய் வந்துருச்சு. அது ரொம்ப மோசமான குஷ்டரோக நோயின்னு சொல்லுவோம்ல, அந்த நோய் அவருக்கு வந்துருச்சு. அந்த நோய் எவ்வளோ ரொம்ப துன்பப்படுத்தும். அந்த துன்பம் அவருக்கு தாங்க முடியல. எவ்வளோ, அதாவது துன்பம் ஒரு ஆன்மா தாங்க முடியலன்னா கடைசி எங்கே போகும்? சாமிகிட்ட தான் வரும். சிவபெருமானை அவர் பூஜிக்க வேண்டும் என்று நினைத்தார். அதனால் அதுக்கு ஒரு இடத்தை தேர்வு செய்தார். அந்த முனிவருக்கு திருநபிந்து முனிவர் அந்த பேர். திருநபிந்து முனிவர் ஒரு இடத்தை தேர்வு செய்கிறார். அந்த இடத்துல பல காலம் பூஜை பண்ணுறார். அப்படி பண்ணும்போது ஒரு நாள் ஒரு குடத்தின் வாயிலிருந்து வெளிப்பட்டு சிவபெருமான் தோன்றி அவருக்கு தரிசனம் கொடுத்தார். தரிசனம் கொடுத்து அவர் நோயை நீக்கினார். அதனால திருநபிந்து முனிவருக்கு இந்த குடத்தின் வாயிலிருந்து வெளிப்பட்டு அவருடைய நோயை நீக்கி அருள் செஞ்சதுனால அந்த தலம் திருக்குடவாயில் அப்படின்னு அந்த இருக்கு. குடவாசல், குடவாயில்னு சொல்லுவோம். குடவாயில் என்று அந்த தலத்துடைய சிறப்பான பேர். இந்த முனிவர் திருநபிந்து முனிவர் வழிபட்ட தலம். அந்த தலத்தில் நோய் நீக்கக்கூடிய அருமையான புண்ணிய தலம். அந்த அருமையான தலம் எப்படின்னா எங்கே இருக்குன்னு சொன்னால், கும்பகோணத்துக்கு தென்கிழக்கே 15வது கிலோமீட்டரில் அந்த தலம் இருக்குது. திருவாரூர், கும்பகோணம் இந்த பகுதிக்கு செல்றவங்க அந்த திருக்கோயிலுக்கு செல்லலாம். அருமையான தலம். இந்த தலத்தில் பெருமாளுடைய திருநாமம் திருக்கோணேஸ்வரர். அம்பிகையுடைய திருநாமம் பெரிய நாயகி. இந்த சோழ மண்டலத்தில் உள்ள பெரும்பாலான கோயிலுக்கு அம்பிகைக்கு பெரிய நாயகி தான் வச்சுருப்பாங்க. இங்கேயும் கூட நம்ம சுக்ரீஸ்வருடைய அம்பாள் பெரிய நாயகி. இது ஏற்கனவே சொல்கிறேன். திருநபந்து முனிவர் பூசித்த தலம். அது மாதிரி கருட பகவான் இருக்கார் இல்லையா, யாரு? பெருமாளுக்கு வாகனமாக இருக்கின்ற கருடன். அந்த கருட பகவானும் அவருடைய தாயாரும் இங்கே உள்ள பெருமானை பூசித்து சாபம் நீக்கி பேரும் பெற்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தலம். அதனால் அங்கே உள்ள திருக்குளம் கருடகுளம்னே பேர். கருடனுடைய வடிவத்திலே அந்த திருக்குளமும் மதில்களும் இருக்கும். அது மாதிரி பெரும்பாலும் எல்லா திருக்கோயிலையும் நந்திய பெருமானை தான் அந்த வச்சுருப்பாங்க. அந்த காம்பவுண்டு சுவர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கே கருடன் வச்சுருக்கிறாங்க. பெருமாள் கோயிலில் அது இருக்கும். இந்த கோயிலில் கருடன் வச்சுருக்கதா அந்த தலபுராணம் நமக்கு சொல்லுகின்றது. அருமையான இந்த திருத்தலம் மாடக்கோயில். சாமி கோச்சங்கர் சோழர் அது பிற்காலத்தில் எடுத்து கட்டினார். அது மாடக்கோயிலாகவும் விளங்குகின்றது. இந்த அருமையான திருத்தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருள்கின்றார். இந்தலப்பண்ணி இதே தான். இந்த 2ஆம் திருமுறை எல்லாமே இந்தலப்பண். நம்ம இந்த பதிகத்தை இந்த பண்ணில் பாடி நம்ம மனசில் பதிவு செஞ்சுட்டோம்னா இந்த பாட்டை பார்க்கும்போது நம்மளை அறியாமல் இந்தலப்பண் வந்துடுங்க. நீங்கள் பயிற்சி பண்ணேன்னு வைங்கள, அந்த பண் ரொம்ப எளிமையான முறையில் வந்துடும். ஏன்னா திருஞான சம்பந்த பெருமான் அப்படி ஒரு அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. நம்ம சிந்திச்சு இதை நம்ம பாடும்போது அந்த பண்ணோட பாடுற அந்த கூடிய ஒரு பெருநிலையை நமக்கு வாய்க்கப்படுகிறது. முதல் பாட்டில் சாமி சொல்றார், குடவாயில் என்ற தலத்தில் சாமி சொல்றார், திகழும் திருமாலோடு நான் முகழும் புகழும் பெருமான். யாரு? திருமாலும் ஐயனும் புகழக்கூடிய பெருமான் இங்கே வீற்றிருக்கின்றார். மகிழும் அடியார் புகழ மகிழும் பெருமான் குடவாயில் மன்னி நிகழும் பெருங்கோயில் நிலாயவனே. இந்த மன்னி அப்படின்னா நிலை பெற்று இருத்தல். மண்ணுக தில்லை அப்படின்னா மண்ணுக மண்ணுதல் எங்கேயாவது ஒரு தேவாரம் அப்படின்னா சாமி அங்கே நிலை பெற்று இருக்கிறாருன்னு அர்த்தம். தில்லையில் எப்போதுமே நிலை பெற்று இருக்கின்றார். அது மாதிரி திருக்குடவாசலே பெருமான் எப்போதும் நிலை பெற்று இருக்கின்றார். அதில் மகிழும் பெருமான் குடவாயில் மன்னி நிகழும் பெருங்கோயில் நிலாயவனே என்று அருமையாக பாடுகின்றார் பெருமான். இங்கே அடியார் சாமி என்ன சொல்றாரு பாருங்க, அடியார் புகழ மகிழும். அடியார்களெல்லாம் இறைவனை அங்கே ஏற்றி புகழ்ந்து பாருங்க, சாமி மகிழ்கின்றார். அப்போ நம்ம இடத்துல ஒரு கேள்வி வரும், இப்போ சாமி புகழ்ச்சிக்கு மகிழ்ந்துவரா அப்படின்னு. நம்ம வேண்டுதல் வேண்டாமே இல்லைன்னு சாமி. அப்போ புகழ் நம்ம நில உலகத்தவர்கள் ஒருத்தரை புகழ்ந்து அப்படியே நமக்கு குடுந்து போயிடும் இல்லைங்களா? அது மாதிரி இன்னும் நிறையா புகழணும்னு அவங்களே எதிர்பார்ப்பாங்க. அப்படித்தானே இருக்கு. ஆனால் சாமி அப்படியா?
நம்ம அவரை புகழ்ந்தா சாமி மகிழ்வார் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஏன் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய நிலை ரொம்ப கீழே இருக்குது. இனி வெறும் பாடல்கள்லாம் சாமி வளர்க்க போறாரு. அதுக்கு இது ஒரு கோடிட்டு காட்டுறதான் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப கீழே இருக்கணும் நம்மலாம். அந்த கீழே இருக்கவங்களுக்கு என்ன குணம் வரும்? கீழான குணம் வரும். பெரியவங்களுக்கு மேலான குணம் வரும்னு சொல்லுவோம். மேலான குணம் சத்துவ குணம், கீழான குணம் ராஜஸ் குணம், அதுக்கும் கீழே தமஸ் குணம். ரொம்ப கீழே சிந்தனைகள், செயல்பாடுகள், இந்த மனம் வாக்கு காயத்தால் சொல்கின்ற செயல் அத்தனையும் கீழ் நிலையில போயிருக்கும். ரொம்ப மோசமான நிலையில இருக்கும். ரொம்ப மோசமான நிலையில இதெல்லாம் இருக்கிறானேன்னு சாமி எப்போதுமே சங்கடப்பட்டு இருக்கு. சங்கடப்படும் போது என்ன பண்ணுவாரு? அவர் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இருக்க முடியாது. வருத்தத்துல தான் இருக்க முடியும். சாமிக்கு ஒரு வருத்தம் இருக்கு நம்ம மேல, அதனால வருத்தப்பட இப்படி இருக்கிறானேன்னு சொல்லி. இப்ப ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளைகள்லாம் சரியில்லைன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அது மாதிரி வருத்தப்படுற அந்த பிள்ளைகளே இது மாதிரி தேவார பதிகங்கள் பாடும்போது அந்த தீய எண்ணங்கள் அவங்க விட்டு விலகுகிறது, நல்ல எண்ணங்கள் மேலே கொண்டது. அப்ப நல்ல நிலைக்கு வந்து விடுவான் என்று அவர் மகிழ்கின்றார். ஆஹா, நம்ம ஆட்கள் நம்மவர் இல்லை. சுப்பிரமூர்த்தி நாயனார் கைலாயம் போய்கிட்டு இருக்கும்போது மந்திரமா முனிவர், நிறைய முனிவர்கள் எல்லாம் சாமி இவர் யாரு அப்படின்னு கேட்டாங்க. இவன் யார் என்ன? நந்தமன் நம்மாலைங்க அப்படிங்க மகிழ்ச்சியே சிவபெருமான் சொல்றாரு. ஏன்னா சாமி சுந்தரமூர்த்தி நாயனார் மகிழ்ந்து திருமுறை பாடிக்கொண்டே போறார். அப்போ ரொம்ப மகிழ்வர் யாரா இருப்பாரு? சிவபெருமான். நம்மாலப்பா அப்படின்னு அப்ப மேல வந்துட்டார். அது திருமுறைகள் பாடுனா கண்டிப்பாக கீழே போக மாட்டோம் நம்ம. இல்லைங்களா? மேலே போகிறோமோ இல்லையே, மேலே இப்படி இல்லை. மேல் நிலையை அடைவது அது உயிரி பெறுதல், கீழான நிலையை விட்டு நீங்குதல். அப்படி மேல்நிலையை அடைகின்ற மார்க்கம் திருமுறைகள். திருமுறைகளை பாட பாட இறைவன் மகிழ்கின்றார். ஏன் மகிழ்ந்தார்னா, இப்போ ஒரு படி மேலே வந்துட்டானப்பா நம்ம ஆள், பரவாயில்ல அப்படின்னு தட்டி கொடுப்பாரு. இல்லைங்களா? அதனால தான் நம்ம திருமுறைகளில் திருமுறை பாடும்போது இறைவன் மகிழ்கின்றார் அப்படின்றது பொருள். நாம நல்லா இருக்க போறோம்ன்றத நினைச்சு இறைவன் பண்ணுறார். ஒரு தாய் தந்தை பிள்ளை நல்லா இருக்குன்னா எவ்வளவு மகிழ்ச்சி இல்லைங்களா? அடைவாங்களா இல்லையா? இறைவன் உலகத்துக்கே தாய் தந்தை, உலகத்துக்கே அம்மையப்பர் அல்லவா? அதனால அந்த அருமையா சொல்றார், அடியார் புகழ மகிழும் பெருமான். மகிழ்ந்தார். இப்ப நம்ம திருமுறைகளை சிந்திக்கும் போதும் பாடும்போது சாமி மகிழ்ந்துட்டு இருக்கிறார். அதான் இறைவனுடைய அந்த பெரும் கருணை. அடுத்து பாருங்க, 3வது திருப்பாட்டுல நம்ம சைவ சித்தாந்தத்துடைய மிக அருமையான ஒரு சாரம்சத்தை மிக அருமையா சொல்லியிருக்கார் சாமி. திருமூலர் சொல்வார், இப்ப இந்த இறை பற்று அல்லாதவர்களும் பிரிதொரு நம்முடைய சமயங்களை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களும் ஒரு சொல்லுவாங்க. இப்போ உங்க சமயத்தில் ஏகப்பட்ட கடவுள் இருக்காங்க, ஒன்றா ரெண்டா எண்ணிட்டே போலாமே, கடவுள் ஒருத்தர பேரா அப்படின்னு எல்லாரும் சொல்ல கேட்கலாம். இல்லை, அவங்க புரிந்து கொள்ளாதனால பலர் நினைக்கிறாங்க இறைவன் ஒருத்தர் தான், பலர்னா இல்லவே இல்லை. இந்த 3வது பாட்டில் ஞான சம்பந்தர் இது அருமையா நிறுவுகின்றார். இறைவன் ஒருத்தர் தான் ஐயா, பலர்லாம் கிடையாது. சரி, படைக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, காக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, அழிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, மறைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அருள் செய்வதற்கு ஒரு 5 பேர் இருக்காங்களே. சைவ சமயமே சொல்றேன், நீ எப்படி ஒருத்தர்னு சொல்லலாம்? திருஞான சொல்ல 5 ஒருத்தர் தான் ஏன் அப்படின்னு 5 ஒருத்தர் தான். அருமையா சொல்றாரு பாருங்க, கலையா மறையா கடலேந்து கையா. இந்த கலையான் அப்படின்னா யாருன்னா திருமால். திருமாலை என்ன ஆடை கொடுத்துருப்பாரு? சாதாரண ஆடை, இப்படியே காஸ்ட்லியா ஆடைகள் கொடுத்துற ஒரு தெய்வ கேரக்டர் பெருமாள் தான். ரொம்ப இன்னைக்கு நீங்க பெருமாள் கோயிலுக்கு போனீங்களோ எல்லாமே பட்டு வஸ்திரம், பட்டு பீதாம்பரம் சொல்லுவோம். அந்த காலத்தில் பட்டு பீதாம்பரம்ன்றது ரொம்ப விலை உயர்ந்தது. பட்டாளை இணைச்சு அதுல பல வகையான நவரத்தினங்கள் எல்லாம் பதிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம திருப்பூர்ல சீக்வன்ஸ் சொல்லி என்னமோ பிளாஸ்டிக்னா போடுறோம்ல, பிளாஸ்டிக்னா இருக்காது, எல்லாம் நவரத்தினங்களாலே இழைச்ச பட்டு பீதாம்பரத்தை பெருமாளுக்கு சாப்பிடுவோம். இன்னைக்கு இருக்குது பெருமாள் படம் சாப்பிடுவாங்க.
சிவபெருமானுக்கு அப்படி இல்லை, எளிய வெள்ளாடு, எளிய வெள்ளாடு. ஈரல துண்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மிக உயர்ந்த ஆடையாக சாமி எடுத்துக்கொள்ளுது. பெருமாளுக்கு ஏன்னா அது என்னன்னா அந்த அந்தந்த பணியை செய்யும் போது அது வந்து தேவைப்படுகிறது. உதாரணமாக ஒரு நிறுவனத்தை ஒருத்தர் நடத்தணும்னு வைங்க, ஒரு பெரிய நிறுவனம் 1000 பேர் வேலை பார்க்குறாரு. அவர் ஒரு கிழிச்ச சட்டையை போட்டு நிறுவனம் நடத்த முடியுமா? அவங்க கீழே உள்ள 1000 பேர் முதல்ல அவரை மதிப்பாங்களா? அப்போ அவருக்கு கொஞ்சம் விலை உயர்ந்த ஆடை தான் தேவைப்படுது. அப்படித்தானே? அப்படித்தான். அப்போ இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இருக்கிறார் பெருமாள். அவருடைய ஆடைகள்லாம் பிறரை கவரும் வண்ணம் ஈர்ப்பாக இருக்கணும். அதனால தவறே கிடையாது. எனவே நம்ம தவறாகவே நம்முடைய சமயங்கள் நெறியில எல்லாமே சரிதான், தவறெல்லாம் கிடையாது. நாம் பார்க்கின்ற கோணங்கள் தான் தவறே தவிர பெரியவங்க வகுத்த நெறிகள் எல்லாம் மிகவும் சரியாது. அப்போ பட்டு பீதாம்பரம் உடுத்துகின்ற திருமால் அவரே அப்படின்னு சிவபெருமான் தானே, அவர் தான் ஐயா அப்படின்னு. மறை ஓதக்கூடிய வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரு? பிரம்மா தான் வேதங்களோட ரொம்ப படித்தவர். வேதம் ஓதக்கூடிய பிரம்மா படைத்தல் சொல்லுங்க, அவரும் சிவபெருமானே அப்படின்னு சொல்றாரு. கனலேந்து கையான்னு யாரு? ருத்ரர், நெருப்பு. அவர் நெருப்புனாக அழிக்கக்கூடிய, ஆகவே ஒடுக்கம் என்ற அழித்தல் தொழில் செய்யக்கூடிய அந்த ருத்திரரும் அவரே. ருத்திரரும் அவர்தான். பிரம்மாவும் அவரே, விஷ்ணுவும் அவரே, ஸ்ரீ ருத்ரரும் அவரே. மலையாளவல் பாகம் மகிழ்ந்த பிரான், உமையம்மையோடு இருக்கின்ற சிவபெருமான், தனியா இல்ல, அம்மையோடு இருக்கின்ற சிவபெருமானும் அவரே. அப்ப அம்மையோடு இருக்கின்ற சிவபெருமான் என்ன சொல்வார்? உயிருக்குன்னா போகத்தை கொடுப்பார். அது என்ன அப்படின்னு பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் வந்து 2 கருணை புரிவார். கருணை ஒன்று தான், அதுல 2 பிரிவு இருக்கு. ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. இந்த அறக்கருணை செய்யும் போது உமையொரு பாகனாக வருவார், அம்மையோடு கருணை. ஒரு அன்பா ஒரு ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு போனால் நல்லா சாப்பாடு கிடைக்குமா இல்லைங்க? தனியாக ஒருத்தர் இருக்கிறான்னு நீங்கள் கொடுப்பாங்களா? கிடைக்காது. அதாவது அம்மையப்பனாக இருக்கும்போது அவர் நமக்கு போகத்தை கொடுப்பார், இந்த உலகினுடைய போகங்களெல்லாம் கொடுப்பார். அது அறக்கருணை. அடுத்து ஒரு கருணை கொடுப்பார், மரக்கருணை. மரக்கருணை புரியும் போது வில்லேந்தியவராக வருவார். இங்க திருமுருகநாதர் வில்லேந்தியவர். அவர் என்ன பண்ணுவார்? மரக்கருணை. ஒரு ஆன்மாவை போகம் கொடுத்து திருத்துவதும் உண்டு, நல்வழிப்படுத்துவதும் உண்டு இல்லைங்களா? தண்டித்து திருத்துவதும் உண்டு. அப்ப தண்டித்து திருத்துவரும் அவரே. வில்லேந்தி வந்து கொலை தொழில் புரிகின்றவராக வந்து, பைரவரை கூட எடுத்துக்கலாம், பைரவ வம்சமாக வந்து தண்டித்து திருத்துவரும் அவரே. அறக்கருணை புரிந்து போகத்தை தள்ளி தந்து உமையொரு பாகனாக வருபவரும் அவரே. இப்படி 5 வருவரும் அவர் தான். அருமையான பாட்டு, நம்ம மனப்படம் பண்ணிக்கணும். ஒரே ஒருத்தர் தான் யார்? 5 பேர் தான் இல்லை. அதனால இதுதான் மாணிக்க வாசகம். ஒருவன் எனும் ஒருவன் காண்க, ஒருத்தர் தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதான் சைவ சமயம் நமக்கு தெளிவாக கடவுள் ஒருத்தர் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, இந்த குழப்பம்லாம் நீங்கிச்சு. இந்தியாவில் எல்லா கடவுளும் ஒருத்தர் தான், ஒரே பரப்பொருள் தான் உறுதி பண்ணிட்டோம். அப்ப பிற மதத்துக்காரர்களுக்கு இருக்காது, வேற வேற சாமியா இருந்தாரு. அவரும் அவர் தான், சைவ சமயம் சொல்லுது. அவரும் வேறொருத்தர் இல்லை, தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவருக்கும் இறைவனாக இருந்து அந்தந்த உயிர்களுக்கு தக்கவாறு அவன் அருள் செய்கின்றான். இடம் பொருள் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய குண வேறுபாடுகள் உண்டு. இப்ப நம்ம மாநிலம் ஒன்று தான், தமிழ்நாடு. மாவட்டங்கள் வெவ்வேறு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கலாச்சாரம் இருக்கா இல்லையா? அது மாதிரி இந்தியாவில் பல மாநிலங்கள் உண்டு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கலாச்சாரம் வேறுபடுகின்றது, வழிபாட்டு முறையும் வேறுபடுகின்றது இல்லைங்களா? அப்போ உலக அளவில் எடுத்துக்கிட்டா எல்லாமே மாறும், எல்லா கலாச்சாரமும் மாறும். அதனால எல்லாம் சரியே, இங்க தவறு என்று ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஈசன் செயலை சொல்லும் போது உலகத்தில் நடக்கின்ற எல்லா சமயங்களும் ஒன்றுதான்.
இதில் ஒன்று என்னன்னா, இந்த சமய அறிவை நாம் அதை மேன்மைப்படுத்தி கொள்ளாது நம்மளுடைய குறை. ஒவ்வொரு சமயங்கள் என்ன சொல்கின்றது என்பதை நாம் கற்றுக்கொண்டால் சமய பேதங்கள் கண்டிப்பாக வராது, பிற மத துவேஷங்கள் வராது. உண்மையான ஒரு சிவனடியார், சைவ சித்தாந்த திருமுறைகளை கற்ற உடையார் பிற மதங்கள் மீது துவேஷம் கொள்ள மாட்டார், பிற சமயங்கள் மீதும் துவேஷம் கொள்ள மாட்டார். அதான் சிறப்பு. ஆகவே 5வது பாட்டில் மிக அருமையாக சொன்னார். பிரம்மாவும் அவரே, விஷ்ணுவும் அவரே, ருத்திரரும் அவரே, மலையால் மகளோடு அமர்ந்து விட்டிருக்கும் அம்மையப்பரும் அவரே, கொடுந்தொழில் புரியும் பைரவர் வில்லேந்தி வருபவரும் அவரே, எல்லாம் ஒருவரே தாயா. அவர்தான் திரு குடவாயில் அமர்ந்து வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றார், அவரை நாம் வணங்குவோம் என்று மிக அருமையாக இந்த 3வது திருப்பாட்டிலே இந்த கருத்தை சுவாமி பேசுகின்றார். அடுத்து நிறைவு பாட்டிலே இந்த அருமையான திருப்பதிகத்தை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்கள் எல்லா நன்மையும் அடைவார்கள். எல்லா விதமான நல்லெண்ணை எல்லாம் தரும் அபிராமி பெற்ற சொல்வார். ஆனால் நல்லெண்ணை எல்லாம் தரும் அருமையான இந்த திருப்பதிகத்தை திரு குடவாயில் மேவிய பெருமான் அம்மையப்பர் பெருமான் திருவடிக்கும், திரு முருகநாதர் பெருமான் திருவடிக்கும், திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்கி நாம் விண்ணப்பிப்போமாக. திருச்சிற்றம்பலம்.